ஸோ இது வரைக்கும் நம்ம டிக்கிண்டரை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். டிக்கிண்டர் இருக்கக்கூடிய விட்ஜெட்ஸ் பார்த்துருக்கோம். லேபிள், என்ட்ரி, பட்டன், ஆப்ஷன்ஸ் மெனு, தென் டாப் லெவல், ஸ்ட்ரிங் லெவல், ஸ்ட்ரிங் வேரியபிள் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். அதே போல் டிடிகேல நம்ம ப்ராக்ரஸ் பார் மட்டும் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நமக்கு நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்கேல்னு ஒரு விட்ஜெட் இருக்குது, ட்ரீவியூன்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விட்ஜெட்ஸ்களை பற்றி இந்த சாப்டரில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு போன எபிசோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகும். இப்போ இதுக்கு தனியாக நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம், செட் தீம்னு. அது இல்லாமல் டேரெக்டாகவே நம்மளால் இப்படி கிரியேட் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மாறுற மாதிரி இந்த பட்டன் இல்லாமல் பண்ண முடியும். அது ஆப்ஷன்ஸ் மெனுவில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பேர் மெனு பட்டன் அப்படின்னு பேர். டிடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் அப்படின்னு வந்துருக்கும். இந்த மெனு பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த தீம்ஸையே ஒரு மெனுவாக மாற்றி அந்த மெனுவை உள்ளே பாஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் மெனு பட்டன். மெனு பட்டன்ன்றது நமக்கு ஒரு பட்டன் தான். அதனால் டேரெக்டாகவே நம்மளால் இந்த ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்றது தேவை கிடையாது. இந்த ஃபங்க்ஷனே நம்ம டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். அப்படின்றதால இந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவை கிடையாது. நம்ம லாம்டா போட்டு கால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெனு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன், சூஸ் ஆப்ஷன்னு. நம்ம கிரியேட் பண்ணால் இந்த இடத்துல சூஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம இதில் மெனுவே மென்ஷன் பண்ணல என்ன இருக்கணும்னு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு மெனு கிரியேட் பண்ணணும். அந்த மெனு டிகேக்குள்ளே தான் இருக்குது. ஸோ டிகேக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மெனுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த விண்டோவில் கொடுக்குறோமோ அந்த விண்டோ மட்டும் பாஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதே போல் மெனுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் விண்டோ. அதனால் நம்மளால் இதை ரிடியூஸ் பண்ணியோ வேறு எதுவும் யூஸ் பண்ணியோ நம்மளால் பேக் பண்ண முடியாது. ஸோ எப்படி டிக்கெட்டை டாப் லெவலில் நம்மளால் பேக் பண்ண முடியாதோ அதே மாதிரி மெனுவையும் நம்மளால் பேக் பண்ண முடியாது. ஸோ மெனுன்றது அது அங்கே தான் இருக்கும். அதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெனுக்குள்ளே எம் அப்படின்றது மெனுவோட ஒரு இன்ஸ்டன்ஸு. ஸோ இப்போ இந்த எம்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆடு கேஸ்கேடு, ஆடு செக் பட்டன், ஆடு கமாண்டு நிறையா இருக்குது. இதில் இப்போ நம்ம ஆட் கமாண்ட் தான் பண்ணணும். இந்த ஆட் கமாண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு லேபிள் செட் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்டோட லேபிள் என்ன வரணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த தீம் இருக்கணும். ரெண்டாவது கமாண்ட் ஈக்குவல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செட் தீம் தான் கமாண்டாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டைலுக்குள்ளே டாட் செட் தீம் போட்டுட்டு அந்த இதை கால் பண்ணுற மாதிரி கமாண்ட் வரணும். ஸோ இப்போ நமக்கு நிறையா இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு ஃபார் லூப்குள்ளே போட்டுடலாம். இங்கே டி அப்படின்றது இந்த ஒன்று டி தான். ஃபார் லூப்குள்ளே வரும்போது நமக்கு இந்த ஒன்று டி வரும். ஸோ லேபிள் பார்த்தீங்கன்னா அந்த டீயவே எஃப் ஸ்ட்ரிங்குள்ளே போட்டுறேன். எஃப் ஸ்ட்ரிங்குள்ளே போட்டு இந்த மாதிரி பேரந்தீசஸ்குள்ளே போட்டோம்னா இது ஒன்று நமக்கு இதாகிடும். அதே போல் கமாண்ட் நம்ம லாம்டா தான் யூஸ் பண்ணணும். நம்ம டேரெக்டாக கால் பண்ணுறோம். ஸோ லாம்டாக்குள்ளே ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கமாண்டுன்றது இந்த டீயாக இருக்காது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டியும் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த லாம்டா மேலேயே அது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அது காரணமாக நமக்கு இந்த கமாண்டு அப்படின்றது இந்த டீ கடைசியில் என்ன டீ இருக்கோ அதுதான் எல்லா கமாண்டுக்கும் செட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லாம்டா நம்ம வேரியபிள் பாஸ் பண்ணலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற இந்த டீ அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற இந்த டீ, அதான் இதோட மீனிங்கு. இந்த இடத்துல நம்ம எக்ஸையும் கூட கொடுத்துக்கலாம். ஒருவேளை எக்ஸ் ஈக்குவல் டு டீ அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு டைம் இந்த டீ சேஞ்ச் ஆகும்போதும் இந்த தீம் யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகும். அதான் இதோட மீனிங்கு. இது நம்ம லாம்டாக்குள்ளே பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் இல்லைன்னா நமக்கு எது ஃபைனலாக வருதோ அது மட்டும்தான் நமக்கு செட் ஆகும், மற்றதெல்லாம் செட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெனு கிரியேட் பண்ணியிருக்கேன் எம்னு. அந்த மெனு நான் ஆட் கமாண்ட் போட்டு இந்த ஒரு தீமுக்கும் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பட்டனுக்கும் ஒரு கமாண்ட் செட் பண்ணியிருக்கேன். அது ஸ்டைல் டாட் தீம் யூஸ் அப்படின்ற கமாண்டு. ஸோ இப்போது இந்த மெனுவை நம்ம இந்த மெனு பட்டனுக்குள்ளே ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெனு பட்டனுக்குள்ளே மெனு அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருக்குது. அந்த டிக்ஷனரிக்குள்ளே நம்ம ஜஸ்ட் இந்த மெனு பாஸ் பண்ணாலே போகணும். ஸோ இந்த பட்டனுக்குள்ளேயே மெனு ஈக்குவல் டு நம்ம கிரியேட் பண்ண இந்த மெனு அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஆட் கமாண்டு நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ என்ன சூஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் கிளாசிக் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும்.
ஸோ ஆப்ஷன்ஸ் மெனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆப்ஷன்ஸ் மெனுன்றது நம்ம வந்து தனியாக ஒரு பட்டன் தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் மெனுன்றது நம்ம வந்து ஸ்ட்ரிங் வேர் வச்சு யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் மெனு பட்டன்றது அது ஆக்சுவலி ஒரு பட்டன் தான். அதனால் இப்போ இது ஒன்றும் ஒரு பட்டனு, அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு லைன் இருக்குது. இதை நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து தனியாக வந்துடுது. இதுக்கு பேர் டியர் ஆஃப் அப்படின்னு பேர். இந்த டியர் ஆஃப் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டியர் ஆஃப் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த டியர் ஆஃப் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த மெனு வந்து நம்மளால ஸ்பிட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தது, அது வந்து காணும். இப்போ இது வந்து நமக்கு நிறைய இருக்குது. இதை வந்து மொத்தமாக ஒரு 3ஆக பிச்சு போட்டு நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது நம்மளால முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் கேஸ்கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்டையும் நம்ம 4 சப்லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம், அதாவது 4 சப்மெனுவாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா அதையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த தீம்ஸை ஃபஸ்ட்டு நம்ம 4 லிஸ்ட்டாக செப்பரேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லென்த் ஆஃப் தீம்ஸை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது ஒரு கோஷன் மட்டும் எடுத்துருக்கேன். நமக்கு ஸ்லைசிங் ஆப்ரேஷனில் நமக்கு ஃப்ளோட் வந்துடக்கூடாது, அதனால் டபுள் டிவைடட் பை யூஸ் பண்ணால் நமக்கு கோஷன் மட்டும் கிடைக்கும். இந்த நம்பர் வந்து ஒரு இன்டிஜராக இருக்கும். ஸோ இப்போது நான் x1ன்னு கிரியேட் பண்ணுறேன். என்னென்னா 0லேருந்து இந்த டிவைடட் பை 4ல் இருக்கக்கூடிய இந்த இன்டிஜர் வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் ரெண்டாவது a:2a அது வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணுறேன். தென் 2a:3a, தென் 3a அப்புறம் உள்ளது எல்லாமே. இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரித்து 4 லிஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். x1 x2 x2 இப்போ இந்த 4 லிஸ்ட்டையும் நம்ம தனித்தனி செட்டாக ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் கேஸ்கேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆட் கேஸ்கேட் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்த கொடுத்தோம் அப்படின்னா அந்த சப்மெனு வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு மெயினாக தேவை லேபிள் வேணும், அதுபோக மெனு வேணும். ஸோ இந்த கேஸ்கேடுக்கு தனி மெனு வேணும். அந்த மெனு வந்து நம்ம இனிமேல் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 4 மெனு கிரியேட் பண்ணிட்டேன், மொத்தம் 5 மெனு. 5மே நமக்கு விண்டோக்குள்ளே தான் இருக்குது, அதை பற்றி நமக்கு இஷ்யூ கிடையாது. இப்போ மெனுன்றது வந்து பெரிய மெனு, இது வந்து நம்மளுடைய சப்மெனு. ஸோ இப்போ நம்ம சப்மெனு தான் கிரியேட் பண்ணுறோம், 4 பிச்சு போட்டு. ஸோ இப்போ வந்து ஆட் கேஸ்கேடு செட் 1ன்னு கொடுத்துட்றேன். அதில் வந்து மொதல் மெனுவை பாஸ் பண்ணிடுறேன். தென் அதே மாதிரி மற்ற மெனுவுக்கும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எம்மில் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா எம்ன்றது நம்மளுடைய மெயின் மெனு. இந்த மெயின் மெனுக்குள்ளே நமக்கு 4 சப்மெனு இருக்குது. அந்த 4 சப்மெனையும் M1 M2 M3 M4 மட்டும். ஸோ மொத்தம் நமக்கு 5 மெனு இருக்குது. ஃபர்ஸ்ட் மெனு ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த லிஸ்ட்டு மட்டும் வரும், செட் 1 செட் 2 செட் 3 செட் 4. இந்த செட் 1க்குள்ளே நமக்கு இந்த தீமும், செட் 2க்குள்ளே இதுவும், செட் 3க்குள்ளே இது, செட் 4க்குள்ளே இது, இந்த மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தீம்ஸ் வந்து டேரெக்டாக மெனுக்குள்ளே செட் பண்ணோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இப்போ இந்த M1 M2 M3 M4க்குள்ளே செட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தீம் சீனு இது வந்து நமக்கு x1 மட்டும்தான் வரும். x1ல் இருக்க தீமை நம்ம மெனு 1க்கு செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம 4 மெனுக்கும் ரிப்பீட் பண்ணணும். இது நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜிப்பாப்னு போட்டு ஒரே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 லைன் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் ஜிப்பு போகிற என்ன ப்ராப்ளம்னா சில தீம்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ எது கம்மியாக இருக்குதோ அத்தனை டைம் தான் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நம்ம வந்து டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்கோம், அதுவும் இன்டீஜர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வரும்போது நம்ம லாஸ்ட் லிஸ்ட் வந்து 1-2 கம்மியாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மொத்த லூப்புமே நமக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ கம்மியாக எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெனு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் மெனுவில் 4 கேஸ்கேட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 4 கேஸ்கேடுக்கும் தனித்தனியாக மெனு கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த தனித்தனி மெனுவோட பட்டன் கமாண்டை வந்து நம்ம ஆட் கமாண்ட் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் மெனுவை தான் பாஸ் பண்ணணும். சப் மெனு பாஸ் பண்ணால் நமக்கு சப் மெனு மட்டும்தான் வரும், நமக்கு வந்து மெயின் மெனு வரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூஸ் ஆப்ஷனில் 4 செட் இருக்குது. அந்த செட் 1க்குள்ளே போனீங்கன்னா ஒரு செட் ஆஃப் தீம்ஸ் வருது. செட்டு 2க்குள்ளே 2வது செட் ஆஃப் தீம்ஸ், செட்டு 3க்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு செட் ஆஃப் தீம்ஸ், இதுக்குள்ளே வேறு செட் ஆஃப் தீம்ஸ். ஸோ இதில் நம்ம எதை செக் பண்ணாலும் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் மெனு பட்டன் அப்படின்றது.
இதேபோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் செக் பட்டன் ஒரு கமாண்ட் இருக்குது, ஆட் ரேடியோ பட்டன் ஒரு கமாண்ட் இருக்குது. அதை நமக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் கொடுத்தோம்னா நமக்கு அது டிக் ஆகிருக்கும், அன்செக் பண்ணோம்னா அது போயிடும். அதே போல் ரேடியோ பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிக் மட்டும் தான், அன்டிக் வந்து பண்ண முடியாது. ஏன்னா 4 ரேடியோ பட்டன் இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு ரேடியோ பட்டனை செக் பண்ணால் இன்னொன்று வந்து அன்டிக் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணலாம். செக் பட்டன்றது நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸு, செக் ஆனால் அன்செக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ரேடியோ பட்டன் அண்ட் செக் பட்டன். அதுபோல் செப்பரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த செப்பரேட்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செட் 1க்கும் செட் 2க்கும் நடுவில் நமக்கு ஒரு செப்பரேட்டர் வரும். பார்த்தீங்கன்னா இதுதான் செப்பரேட்டரு. ஸோ செட் 1ன்றது மேலே இருக்குது, செட் 2ன்றது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டர் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் செப்பரேட்டர்னு இருப்பார். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன். இதுக்கப்புறம் இன்னும் சில நிறைய விஜெட்ஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.